Hi friends, this is Gautam. So இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா access control list பத்தி பார்க்க போறோம். Okay, so first வந்து access list வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு particular traffic-ஐ வந்து நம்ம block பண்றதுக்கோசரம் access control list வந்து யூஸ் பண்ணுவோம். So ஒரு particular traffic இல்லனா வந்து ஒரு particular host-ஐ மட்டும் வந்து நம்ம access பண்ணாம வந்து block பண்றது. So அது மாதிரி purpose-கோசரம் நம்ம access control list concept வந்து யூஸ் பண்ணுவோம். So இதுதான் இங்க சொல்றாங்க filtering managing IP traffic by filtering packets passing through a router. So இந்த access list concept வந்து நம்ம routerல configure பண்ணுவோம். So routerல நம்ம configure பண்ணிட்டோம்னா so அந்த router வந்து தாண்டி அந்த data வந்து போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ACL வந்து ஒரு particular host வந்து நான் block பண்ணனும் கொடுத்தனா அது வந்து block ஆகும் அந்த ACL வந்து மேட்ச் பண்ணி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஃபில்டர் பண்றதுக்கு டிராஃபிக் வந்து ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம ACL யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிராஃபிக்கை மட்டும் நான் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா ஏசிஎல் மூலமாக அதை வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத வந்து நம்ம வரப்போகிற ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க ஐடென்டிஃபை டிராஃபிக் ஃபார் ஸ்பெஷல் ஹேண்ட்லிங். நெக்ஸ்ட் ஒன் ACL அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கோசரம் தான் ACL கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ACL வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பர்மிட் அண்ட் டினே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பர்மிட் ஆர் டினே பேக்கெட்ஸ் மூவிங் த்ரூ தி ரவுட்டர். ஸோ இப்போ இந்த ரவுட்டரில் வந்து நான் ACL கான்ஃபிகர் பண்ணுறேன்னா குரூப் ஆஃப் பர்மிட் ஸ்டேட்மெண்ட் குரூப் ஆஃப் டினே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு பேக்கெட் வருது அப்படின்னா ஸோ அந்த ACL வந்து செக் பண்ணும். ஸோ இந்த IP வந்து பர்மிட்டா டினேவா. பர்மிட்னா அந்த ரவுட்டரை தாண்டி அந்த பேக்கெட் வந்து பாஸ் ஆகும். டினேவா இருந்தால் அங்கேயே வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்து ட்ராப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் ஆர் டினே VTY access to or from the router. ஸோ இந்த VTYங்கிறது வந்து விர்ச்சுவல் டெர்மினல். நம்ம டெல்நெட் SSH கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே வந்து லைன் VTYல கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இந்த லைன் VTYல நான் ACL வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த ஒரு 2 PC இருக்குதுன்னா ஒரு PCயோட IP மட்டும் நான் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த PCயிலிருந்து அந்த ரவுட்டரை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு ஹோஸ்ட் மூலமாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் IP மட்டும் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ணலாம் ACL யூஸ் பண்ணி. ஸோ அதை அதில் சொல்கிறாங்க. So without ACL, all packets could be transmitted to all parts of your network. So இப்போ நீங்கள் ACL யூஸ் பண்ணல அப்படின்னா எல்லா ஹோஸ்ட்டுமே வந்து நீங்கள் டெல்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா டிராஃபிக்குமே வந்து உங்களுடைய ரவுட்டரை தாண்டி அனதர் நெட்வொர்க் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த ACL யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்கோசரம். ஸோ ஒரு பர்டிகுலர் மெம்பருக்கு மட்டும் நம்ம ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ACL அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வைக்கிறது அந்த டிராஃபிக்கை வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ACL வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா NAT கான்செப்ட் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் பாலிசி பேஸ்ட் ரவுட்டிங் ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் ரவுட் ஃபில்டரிங் ஸோ EHRP OSPF ஸோ இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ACL வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ACL மூலமாக வந்து OSPF டிராஃபிக்கை மட்டும் பர்மிட் பண்ணலாம் டினே பண்ணலாம். அதே மாதிரி EHRP டிராஃபிக்கும் வந்து பர்மிட் பண்ணலாம் டினே பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் ஃபார் டிராஃபிக் பேஸ்ட் ஆன் தி பேக்கெட் டெஸ்ட். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர போகிற கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம NAT பார்க்கும்போது கண்டிப்பாக ACL யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செஷனில் வந்து ACL என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த NAT பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Outbound ACL Operations. ஸோ எப்படி வந்து ஒரு ரவுட்டரில் நம்ம ACL கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஒரு பேக்கெட் வந்து இன்பவுண்ட் இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணுது. அது ரிசீவ் பண்ணி அது எப்படி வந்து பர்மிட் பண்ணுது டினே பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகுது. அது ரவுட்டிங் டேபிளில் அந்த என்ட்ரி பார்க்குறாங்க. அந்த ரவுட்டிங் டேபிளில் அந்த என்ட்ரி இல்லைன்னா அந்த பேக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கேயே ட்ராப் ஆகுது. ஸோ அந்த ரவுட்டிங் டேபிளில் வந்து இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ். எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக அந்த பேக்கெட் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அந்த அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸில் இப்போ இந்த ஒரு பேக்கெட் வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10.10.10.1 டெஸ்டினேஷன் IP அது ரவுட்டிங் டேபிள் என்ட்ரி இருக்குதுன்னு பார்க்குது. என்ட்ரி இல்லைன்னா அந்த பேக்கெட் அப்படியே வந்து ட்ராப் ஆகுது. என்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க் வந்து எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் சூஸ் அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்டர்ஃபேஸில் நான் ACL ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கிறேன்னா இன்கேஸ் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ACL அப்ளை பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக அங்கேருந்து வந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ACL ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து போகும். அந்த ACL வந்து நான் குரூப் ஆஃப் பர்மிட் அண்ட் டினே ஸ்டேட்மெண்ட் தான் வந்து அந்த ACL கான்செப்ட்டு. ஸோ அந்த ACL வந்து அந்த ACL ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணி அதில் பர்மிட்டாக டினேவா பர்மிட்டாக இருந்தால் அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ்லேயே பாஸ் ஆகிடும். அது வந்து இல்லை பர்மிட் இல்லை டினேவாக இருந்தால் அந்த பேக்கெட் அங்கேயே ட்ராப் ஆகும். ரெண்டாவது வந்து நான் ACL எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா அந்த பேக்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ் வழியாக உங்களுக்கு பாஸ் ஆகி போகும். ஸோ இதுதான் வந்து இந்த
எப்படி வந்து ACL வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ACL இல்லைன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு இன்பவுண்ட் இன்டர்ஃபேஸில் ஒரு 10.10.10.1ங்கிற ஒரு டெஸ்டினேஷன் ஐபி அது ரவுட்டிங் டேபிள் என்ட்ரிக்கு தான் பார்க்குது. என்ட்ரி இல்லைன்னா அங்கேயே உங்களுக்கு பேக்கெட் வந்து ட்ராப் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டிங் டேபிள் என்ட்ரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து எந்த நெட்வொர்க் எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக அந்த நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அந்த இன்டர்ஃபேஸ் போகும். அந்த இன்டர்ஃபேஸில் நான் ஏதோ ஒரு ACL கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ACL கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா அந்த பேக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகி அந்த பேக்கெட் போகும். அப்படி ACL கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த ACL ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணும். அதில் பர்மிட்டாக டினேவா பர்மிட்டாக இருந்தால் அது அவுட் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக பேக்கெட் வந்து வெளியே போகும். அப்படி இல்லை டினேவாக இருந்தால் பேக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் டினே ஆர் பர்மிட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் குரூப் ஆஃப் பர்மிட் இல்லை டினே ஸ்டேட்மெண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ வந்து எப்படி செக் பண்ணும். ஸோ இப்போ வந்து பேக்கெட் டு இன்டர்ஃபேஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் இந்த ஆக்சஸ் குரூப். இப்போ வந்து ஒரு பேக்கெட் வந்து வருது. ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் லாஸ்ட் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மேட்ச் லாஸ்ட் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எய்தர் பர்மிட் ஆர் டினே. இப்போ வந்து நான் பர்மிட் கொடுக்குறேன். பர்மிட்டாக இருந்தால் அந்த பேக்கெட் வந்து பர்மிட் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் வந்து அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வழியாக போயிடும். டினேவாக இருந்தால் உங்களுக்கு அப்படியே போகும். இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பர்மிட்னா அது வந்து மறுபடியும் உங்களுக்கு அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வழியாக போகும். பர்மிட் எதுவுமே இல்லை டினேவாக இருந்தால் உங்களுக்கு டினேனா அந்த பேக்கெட் வந்து டிஸ்கார்ட் ஆகும். இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ACL வந்து பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச். இப்போ வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பர்மிட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் டினே, மூணாவது ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் பர்மிட் அது மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேக்கெட் வரது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும். ஐபி மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலையா, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆகுதா, ஐபி மேட்ச் ஆச்சுன்னா அது பர்மிட்டா டினேவா, பர்மிட்னா உங்களுக்கு போகும், டினேனா டிஸ்கார்ட் ஆகும். அதுவும் மேட்ச் ஆகலையா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி உங்களுக்கு டாப் டவுன் அப்ரோச்சில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராம் வந்து சொல்கிறாங்க. இஃப் நோ மேட்ச் டினே ஆல். இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே மேட்ச் ஆகலைன்னா அது இம்ப்ளிசிட் டினே. ஸோ ACL ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கனாவே அது இம்ப்ளிசிட் டினே. நீங்கள் டினே நீங்கள் கொடுக்கலினாவே பை டிஃபால்ட் அது டினே எனேபிள் ஆயிரும். அந்த கமாண்ட் வந்து உங்களால் வியூ பண்ண முடியாது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் ACL கிரியேட் பண்ணுறீங்களோ அட் த எண்ட் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா பர்மிட் எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ACL. ஸோ காமன் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ACL, எக்ஸ்டாண்டர்ட் ACL. இது வந்து ரொம்ப காமனான ACL ஸ்டாண்டர்ட் டைப், ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ACL வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதை செக் பண்ணுன்னா சோர்ஸ் IP அட்ரஸை வந்து செக் பண்ணி அந்த பேக்கெட்டை வந்து பர்மிட் பண்ணலாமா டினே பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரலி பர்மிட் ஆர் டினே என்டையர் ப்ரோட்டோகால் சூட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ACL வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள், அது வந்து பர்மிட் இல்லை டினே. பர்மிட்னா அது என்டையர் ப்ரோட்டோகாலுமே வந்து உங்களுக்கு பர்மிட், டினேனா அது என்டையராகவே வந்து டினே. ரெண்டாவது செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாண்டர்ட் ACL. ஸோ இந்த எக்ஸ்டாண்டர்ட் ACLங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோர்ஸ் IP அட்ரஸ் செக் பண்ணும், டெஸ்டினேஷன் IP அட்ரஸ் செக் பண்ணும். ஸோ ரெண்டுமே செக் பண்ணி அது பர்மிட் பண்ணலாமா டினே பண்ணலாமா. ரெண்டாவது ஜென்ரலி பர்மிட்ஸ் ஆர் டினே ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ ஒரு ஹோஸ்ட் இருக்குது, அந்த ஹோஸ்ட்டு வந்து நான் டெல்நெட் டிராஃபிக்கை மட்டும் பிளாக் பண்ணணும். ஆனால் வந்து எனக்கு பிங் ஆகணும், ஆனால் டெல்நெட் டிராஃபிக்கை மட்டும் எனக்கு வந்து பிளாக் பண்ணணும். மித்த எல்லா ப்ரோட்டோகால் ஃபங்க்ஷன் ஆகணும்னா நான் எக்ஸ்டெண்டட் ACL யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணலாம். ஆனால் ஸ்டாண்டர்ட் ACL வந்து ஒரு ஐபியை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். நீங்கள் டெல்நெட்டோ, SSH, TFTP, SMTP எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக டோட்டலாக வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும். அதுதான் வந்து என்டையர் ப்ரோட்டோகால் சூட்னு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ACL. ஆனால் எக்ஸ்டெண்டட் ACL வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் ஆர் டினே ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அதை பர்மிட் பண்ணலாம், டினே பண்ணலாம். ஓகே, இது வந்து 2 காமன் மெத்தட். ஸோ இதை வந்து இந்த 2 மெத்தடை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்பர்டு ACL மூலமாக அது வந்து ஸ்டாண்டர்டாக எக்ஸ்டாண்டர்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு ACL. ஸோ நேம்டு ACL மூலமாகவும் வந்து இது வந்து ஸ்டாண்டர்டாக எக்ஸ்டாண்டர்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர்டு ACL யூஸ் நம்பர் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நம்பர் ACL யூஸ் பண்ணோம்னா இந்த நம்பர் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ACL, இந்த நம்பர் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டாண்டர்ட், அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா நேம்டு ACL. நம்ம நேம் கொடுத்து இது வந்து ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் கொடுத்து ஒரு யூசர் டிஃபைன் நேம் கொடுத்து இது ஸ்டாண்டர்ட் ACL மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம அப்கமிங் ஸ்டைலில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை ACL. ஸோ இப்போ இந்த ACL வந்து ஸ்டாண்டர்டா எக்ஸ்டாண்டர்டா இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்பர்டு ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ACL வந்து நம்பர் ஸ்டாண்டர்ட்னா 1 to 99. இப்போ ஒரு ACL வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்க, அதோட நம்பர் வந்து 1 to 99 இருந்தால் அது ஸ்டாண்டர்ட் ACL.
அதே வந்து expanded range வந்து 1300 to 1999. ஸோ 1 to 99 இந்த ரேஞ்சுக்குள்ள, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1300 to 1999 இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ஏசிஎல் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்னா சோர்ஸ் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் மேட்ச் பண்ணும். ஓகே, ரெண்டாவது நேம்டு ஏசிஎல், ரெண்டாவது வந்து நம்பர்டு எக்ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஸோ அந்த எக்ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 199 ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். இதோட எக்ஸ்பேண்டட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2000 to 2699. 100 to 199, அதே மாதிரி 2000 to 2699 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஏசிஎல் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஓகே, ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு ஏசிஎல். நேம்டு ஏசிஎல்னா நம்ம அந்த கிரியேட் பண்ணும்போது அது ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருவோம், இல்லைனா எக்ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு யூசர் டிஃபைன் நேம் நம்ம கொடுப்போம். அதுதான் வந்து நேம்டு ஏசிஎல். ஸோ ஏசிஎலோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட், எக்ஸ்டாண்டர்ட். இந்த 2 ஏசிஎல்மே எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா 2 மெத்தட் வழியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து நம்பர்டு ஏசிஎல், இன்னொன்று வந்து நேம்டு ஏசிஎல். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. So named ACL identify IP standard and extended ACL with an alpha numeric string. So user define name நீங்க என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேம்டு ஏசிஎல் வந்து எதுக்கு நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 1000 ஏசிஎல் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏசிஎல்மே வந்து இண்டிவிஜுவலாக வந்து எக்ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்ணுறீங்க 100, நெக்ஸ்ட் வந்து 101 அது மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ 1000 ஏசிஎல்னா இங்கே வந்து 100 to 199, இதில் வந்து 100 ஏசிஎல் கிரியேட் பண்ணலாம். இங்கே 2000 to 2699, இங்கே ஒரு 700, டோட்டலாக 800 ஏசிஎல் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும் நம்பர் ஏசிஎல் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் நேம்டு ஏசிஎல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து க்ரியேட் பண்ணலாம் ஏசிஎல். ஸோ இப்போ ஒரு ஏசிஎல் 1ன்னு கொடுத்து அதில் பர்மிட் 10, அது வந்து ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஒவ்வொரு ஏசிஎல்லாக கொடுக்குறீங்க. ஏசிஎல் 1, நெக்ஸ்ட் வந்து நம்பர் 2, நம்பர் 3, அது மாதிரி சீக்வன்ஸாக அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 700 தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1000 ஏசிஎல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் நேம்டு ஏசிஎல் தான் வந்து யூஸ் பண்ணணும். நேம்டு ஏசிஎல் யூஸ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் ஏசிஎல் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல் கான்ஃபிகரேஷன் கைட்லைன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் எக்ஸ்டாண்டர்ட் இதை வந்து இண்டிகேட்ஸ் வாட் கேன் பி ஃபில்டர். ஃபர்ஸ்ட் அது ஸ்டாண்டர்டாக இருந்தால் அது சோர்ஸ் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் மேட்ச் பண்ணும். எக்ஸ்டாண்டர்டாக இருந்தால் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி, என்ன ப்ரோட்டோகால், நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர், அதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஒன்லி 1 ACL பெர் இன்டர்ஃபேஸ் பெர் ப்ரோட்டோகால் அண்ட் பெர் டைரக்ஷன் இஸ் அலோட். இப்போ ரவுட்டரோட FA 0/0 இன்டர்ஃபேஸில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸில் ஒரு ஏசிஎல் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும், ஒரு ப்ரோட்டோகால் பெர் டைரக்ஷன். இப்போ ஒரு ஏசிஎல்ல வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு அவுட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ பேர் இன்டர்ஃபேஸ், பேர் ப்ரோட்டோகால் அண்ட் பேர் டைரக்ஷன் இஸ் அலோட் ஒன்லி 1 ACL. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the order of ACL statement controls testing. Therefore the most specific statement go at the top of the list. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா பை டிஃபால்ட்டாக சீக்வன்ஸ் நம்பர் வந்து 10, 20, 30. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா 10ன்னு கிரியேட் ஆகும், செகண்ட் 20, நெக்ஸ்ட் 30. ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கும்போது எது வந்து டாப்பில் இருக்குதோ ஃபஸ்ட்டு வந்து அதை மேட்ச் பண்ணும். அதை மேட்ச் பண்ணி அது மேட்ச் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகாது. மேட்ச் ஆகலினா தான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே போகும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஏசிஎல் டெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளிசிட் டினே எவ்ரிதிங் எல்ஸ் statement. So every list needs at least one permit statement. ஸோ ஒவ்வொரு ஏசிஎலும் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இம்ப்ளிசிட் டினேனா பை டிஃபால்ட்டாக அது எல்லா பேக்கெட்டுமே டினே பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்ணிங்கன்னா கடைசியாக அட் த எண்டில் வந்து பர்மிட் எனி கொடுத்தீங்கன்னா தான் மித்த டிராஃபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு போகும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது என்னன்ட்டு. Next one, ACL are created globally and then apply to the interface for inbound or outbound traffic. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏசிஎல் வந்து நம்ம குளோபல் மோடில் ரவுட்டரில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிக்கப்புறம் அந்த ஏசிஎல் எங்கே அப்ளை பண்ணுறோன்னா அந்த ரவுட்ரு இன்கமிங் பேக்கெட்டுக்கா இல்லை அவுட் கோயிங் பேக்கெட்டுக்கா. ஸோ அந்த ரவுட்டரை ரிசீவ் பண்ணும்போது அந்த பேக்கெட் வந்து டெஸ்ட் பண்ணணுமா, இல்லை அந்த ரவுட்டரை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரவுட்டர்லேருந்து வெளியே போகும்போது நம்ம ஏசிஎல் வந்து செக் பண்ணணுமா, அதுதான் இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து an ACL can filter traffic going through the router or traffic to and from the router depending on how it is applied. ஸோ நான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசிஎல் நீங்கள் பண்ணுறது மூலமாக கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறீங்க அந்த ரவுட்டருக்கு வந்து ரிசீவ் பண்ணும்போதா இல்லை ரிசீவ் பண்ணிக்கப்புறம் அதுலேருந்து போகும்போதா, அதுதான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க.
when placing ACL in the network, place extended ACL close to the source, place standard ACL close to the destination. இப்போ நீங்கள் standard ACL யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் நியரஸ்ட் டு தி டெஸ்டினேஷனுக்கு நேராக வந்து நியரஸ்ட்டாக டெஸ்டினேஷனுக்கிட்ட வந்து நீங்கள் அந்த ACL அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இதே வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டட் ACL யூஸ் பண்ணும்போது நியரஸ்ட் டு தி சோர்ஸுக்கிட்டே வந்து உங்களை அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நான் ரியல் டைமில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ACL வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து காமனான ACL வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட். ஸோ அதர் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ACL. ஸோ இந்த ரிஃப்ளெக்சிவ் ACLங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்கோசம் இந்த ரிஃப்ளெக்ஸ் ACL வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஸ்டு டு அலோ அவுட்பவுண்ட் டிராஃபிக் அண்ட் லிமிட் இன்பவுண்ட் டிராஃபிக் இன் ரெஸ்பான்ஸ் டு தி செஷன் தட் ஆரிஜினேட் இன்சைட் தி ரவுட்டர். அதாவது வந்து இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் நெட்வொர்க்கில் வந்து நான் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்டர்நெட் நான் யூஸ் பண்ணும்போது நான் ஆஃபீஸ் நெட்வொர்க்லேருந்து நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நான் ரெக்வஸ்ட் போச்சுன்னா அது வந்து இன்டர்நெட் போயிட்டு அந்த இன்டர்நெட்லேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. அதே மாதிரி இன்டர்நெட் மூலமாக யாராவது ஹேக்கர் வந்து என்னோட ஆஃபீஸ் நெட்வொர்க் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஏதோ டிராஃபிக் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா என்னோட ஆஃபீஸ் நெட்வொர்க்லேருந்து அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஹேக்கர் வந்து என்னோட நெட்வொர்க் வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ ஃபார் செக்யூரிட்டி ரீசனுக்கோசரம் ரிஃப்ளெக்ஸ் ACL யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஹேக்கர் வந்து ஒரு இன்டர்நெட் மூலமாக ஒரு ஹேக்கர் வந்து ஏதோ ரெக்வஸ்ட் வந்து என்னோட நெட்வொர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அங்கேயே பிளாக் ஆகும். நான் எப்போல்லாம் வந்து டிராஃபிக்கை வந்து நான் இன்டர்னலாக இனிஷியேட் பண்ணுறேன், இதே நான் ஆஃபீஸ் நெட்வொர்க்கில் இருந்துட்டு ஏதோ டிராஃபிக் இனிஷியேட் பண்ணேன்னா அது வந்து எனக்கு ரெக்வஸ்ட் இன்டர்நெட்டுக்கு போயிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அதே வந்து அவுட் சைட்லேருந்து யாரோ ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா எந்த ரெக்வஸ்ட்டை வந்து வராது, அது வந்து பிளாக் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்சிவ் ACLன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நான் ரியல் டைமில் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு செப்பரேட் செஷனாக வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டைம் பேஸ்ட் ACL. ஸோ டைம் பேஸ்ட் ACL வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் IP வந்து இந்த ரவுட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் IP வந்து எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த கிழமை, வீக் டேஸா வீக்கெண்டா, எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து அந்த பர்டிகுலர் IP வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரியும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து சர்டன் டைமுக்கு மேலே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் சேம் லைக் இந்த டைம் பேஸ்ட் ACL யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை டினே பண்ணுற மாதிரியோ நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நான் செப்பரேட்டாக வந்து ஒரு செஷனில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ACL வந்து வைல்ட்கார்ட் பிட் மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வைல்ட்கார்ட் மாஸ்க்குங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்கோட இன்வர்ஸ் தான் வந்து வைல்ட்கார்ட் மாஸ்க். So for an example 172.13.16.29 0.0.0.0 matches all the address bits. இப்போ வந்து நம்ம /32 கொடுத்தோம்னா எப்படி கொடுப்போம், 255.255.255.255 அது வந்து /32. அப்போ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் IP மட்டும் மேட்ச் பண்ணணும். அதே வைல்ட்கார்ட் மாஸ்கில் அப்படியே இன்வர்ஸ் என்ன சப்நெட் மாஸ்க்கோ அதை அப்படியே இன்வர்ஸ் பண்ணிங்கன்னா 0.0.0.0. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.0.0 இது வந்து வைல்ட்கார்ட் மாஸ்க், இது வந்து சப்நெட் மாஸ்க். ஸோ அப்படியே வந்து இன்வர்ஸ், இதுதான் வந்து வைல்ட்கார்ட் மாஸ்க். ஓகே, இப்போ வந்து சின்டாக்ஸ், இப்போ வந்து நம்பர்ட் ஸ்டாண்டர்ட் IP வெர்ஷன் ஃபார் ACL கான்ஃபிகரேஷன். ஸோ நம்பர்ட் ACLோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரவுட்டரோட குளோபல் மோடில் அந்த ACL நம்பர்ட் ACL ஃபார் ஸ்டாண்டர்ட் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, axis-list இது வந்து கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து axis-list-number அதாவது axis-list, நெக்ஸ்ட் வந்து axis list number. ஸ்டாண்டர்டாக இருந்தால் 1 to 99, எக்ஸ்பேண்டட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1300 to 1999. நெக்ஸ்ட் ஒன் பர்மிட், டினே ஆர் ரிமார்க். பர்மிட்னா நீங்கள் அந்த ஐபியை வந்து பர்மிட் பண்ண போகிறீங்களா, அலோவ் பண்ண போகிறீங்களா, அதுதான் பர்மிட், அதுவும் கீவேர்ட். டினேனா நீங்கள் அதை வந்து பிளாக் பண்ணுறீங்களா. ரிமார்க்குங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் சோர்ஸுங்கிறது வந்து கீவேர்ட், சோர்ஸுங்கிறது வந்து சோர்ஸோட அட்ரஸ். எய்தர் வந்து சோர்ஸ் வந்து என்டையர் நெட்வொர்க்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் IP மட்டும் இருக்கலாம், இல்லைனா வந்து யார் வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாஸ்க்குங்கிறது வந்து வைல்ட்கார்ட் மாஸ்க். ஸோ அதை இங்கே கீழே சொல்கிறாங்க யூஸ் 1 to 99 ஃபார் ஆக்சஸ் லிஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஒவ்வொரு என்ட்ரி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது சீக்வன்ஸ் நம்பர் வந்து 10, 20 அது மாதிரி வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் ACL. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் வைல்ட்கார்ட் மாஸ்க். ஸோ இது வந்து 0.0.0.0 ஒன்லி ஸ்டாண்டர்ட் ACL. இது வந்து டிஃபால்ட்டாக வந்து வைல்ட்கார்ட் மாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து 000 வரும் ஸ்டாண்டர்ட் ACL. நெக்ஸ்ட் வந்து நோ axis-list axis list number ரிமூவ் தி என்டையர் ACL. ஒரு ACL வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா நோ axis-list நெக்ஸ்ட் வந்து axis list நம்பர் மூலமாக அதை ரிமூவ் பண்ணுறது. ரிமார்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறது.
இது வந்து நார்மலான ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், சோர்ஸ் ஐபியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே, ரெண்டாவது இந்த ஏசிஎல் வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம், இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். எய்தர் வந்து இன்கமிங் இன்டர்ஃபேஸ் இல்லைனா வந்து அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஐபி, இது வந்து கீவேர்ட், ஆக்சிஸ் ஐஃபன் குரூப், இதுவும் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆக்சிஸ் நம்பரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ஏசிஎல் வந்து 99 இல்லைனா வந்து 1 நான் கிரியேட் பண்ணேன்னா அந்த 1 தான் இங்கே அப்ளை பண்ண அந்த இன்டர்ஃபேஸில். ஸோ அது வந்து எதை கால் பண்ணால் இந்த ஏசிஎல் வந்து கால் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இன் ஆர் அவுட். இப்போ வந்து ஒரு ரவுட்டரோட FA0/0 இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன்னா அந்த இன்டர்ஃபேஸுக்கு உள்ளே வரும்போதா இல்லை அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து வெளியே போகும்போதா பேக்கெட்டை வந்து ஏசியில் வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து இன் ஆர் அவுட். ஸோ இது வந்து எங்கே அப்ளை பண்ணுறோம்னா ஆக்டிவேட்ஸ் தி இன்டர்ஃபேஸ் ஆன் அன் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணும்போது அது ஆக்டிவேட் ஆகுது ஏசிஎல். நெக்ஸ்ட் வந்து இன்பவுண்ட் ஆர் அவுட்பவுண்ட் டெஸ்டிங். அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நோ ஐபி ஆக்சிஸ் ஐபன் குரூப், அந்த குரூப் நம்பர் கொடுத்து இன் ஆர் அவுட் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். இது வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஓகே, ஸ்டாண்டர்ட் நம்பர் ஏசிஎலோட கான்செப்ட். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரவுட்டர் எக்ஸ். இந்த ரவுட்டரில் வந்து ஆக்சிஸ் ஐஃபன் லிஸ்ட், ஆக்சிஸ் லிஸ்ட் நம்பர் வந்து 1, இது வந்து ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் வந்து பர்மிட் ஆர் டினே, நான் இங்கே வந்து பர்மிட் கொடுத்துருக்கேன் 172.16.0.0. அதாவது இந்த நெட்வொர்க் வந்து இன்டர்நெட் நெட்வொர்க் 172.16.0.0 நெட்வொர்க்கை வந்து நான் பர்மிட் பண்ணுறேன். Wildcard mask, இது வந்து /24. /24னா சப்நெட் மாஸ்க்கு வந்து /16னா சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.0.0. இது வந்து சப்நெட் மாஸ்க். இது அப்படியே வந்து Wildcard மாஸ்க்காக போடுங்க. Wildcardனா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 0.0.255.255. அதாவது இன்வெர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 255.255.0.0. அந்த 255னா எல்லாமே 1 இருக்கிற இடத்துல இன்வெர்ஸ்னா 0 இருக்கிற இடத்துல 1. ஸோ அதுதான் வந்து இன்வெர்ஸ். ஸோ அப்போ வந்து 0.0.255.255. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். ரெண்டாவது நான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 0 பார்க்குள்ளே போயிட்டு ஐபி ஆக்சிஸ் ஐஃபன் குரூப், அந்த ஆக்சிஸ் லிஸ்ட் நம்பர் வந்து 1, அந்த 1 கால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அவுட், அதாவது இங்கே ரிசீவ் பண்ணி இங்கேருந்து வெளியே போகும்போது இது ஸ்டேட்மெண்ட் மேட்ச் பண்ணோம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 1க்குள்ளே போயிட்டு ஐபி ஆக்சிஸ் ஐஃபன் குரூப் 1ன்னு கொடுத்து அவுட் கொடுத்துட்டுனா இந்த நெட்வொர்க் வந்து இந்த வழியாக போகும்போது ஏசியில் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அப்படியே பர்மிட் பண்ணுமா டினே பண்ணுமா, இது மட்டும்தான் உங்களுக்கு அலோ ஆகும். ரெண்டாவது, நான் ஒரே ஒரு ஏசிஎல் தான் கிரியேட் பண்ணேன். ஆனால் வந்து இம்ப்ளிசிட் டினே வேறு ஏதோ ஒரு நெட்வொர்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 192.168 நெட்வொர்க் ஏதாவது இந்த ரவுட்டில் வந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும். ஏன்னா இம்ப்ளிசிட் டினே ஆல் நாட் விசிபிள் இன் தி லிஸ்ட். இம்ப்ளிசிட் டினேனா உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்காது. நீங்கள் ஷோ ரன்னிங் கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஷோ ஆக்சிஸ் ஐஃபன் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா அது ஆக்சிஸ் லிஸ்ட் 1 டினே 0.0.0 எல்லாமே வந்து டினே பண்ணும் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ஏசிஎல் எப்போல்லாம் கிரியேட் பண்ணுறீங்களோ அட் த எண்ட் வந்து பர்மிட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பர்மிட் மை நெட்வொர்க் ஒன்லி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ. ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டினே ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஹோஸ்ட்டை மட்டும் நான் டினே பண்ண போகிறேன். இப்போ வந்து இதே ரவுட்டரில் ஆக்சிஸ் ஐஃபன் லிஸ்ட் 1 டினே. ஸோ 1க்கு அப்புறம் பர்மிட்டா டினே, நான் டினே 172.16.4.13 0.0.0. அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஐபியை மட்டும் நான் டினே பண்ணுறேன். அதனால் வந்து அந்த ஐபியை கொடுத்துட்டு /32. அப்போ வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணால் 0.0.0.0 அந்த ஒரு ஐபி மட்டும் நான் பிளாக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் ஐஃபன் லிஸ்ட் 1 பர்மிட் 0.0. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன்னா எல்லாமே 0.0.0 255.255.255.255. அப்போனா வந்து உங்களுக்கு எல்லாமே அதை தவிர இது எல்லாமே வந்து பர்மிட் பண்ணணும். அட் த எண்டில் வந்து உங்களுக்கு வந்து டினே இம்ப்ளிசிட் டினே வந்து இருக்குது. ஸோ அது வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஏசிஎல் கிரியேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இம்ப்ளிசிட் டினே இருக்கும். அதுதான் அந்த ரெட் கலர் மார்க்கில் காமிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த இன்டர்ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன், ஈத்தர்நெட் 0 இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா 172.16.3.0 வந்து அந்த பர்டிகுலர் ஐபி மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இதோட மீனிங். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஐபி ஆக்சிஸ் ஐஃபன் குரூப் அந்த ஏசிஎலோட நம்பரை வந்து கால் பண்ணுறேன். அது இன்னா அவுட்டா, அவுட்னா இந்த ரவுட்டர்லேருந்து வெளியே போகும்போது, இன்னுன்னா இந்த ரவுட்டருக்கு உள்ளே வரும்போது. ஸோ இதுதான் மீனிங். ஸோ இப்போ பர்டிகுலர் அந்த ஹோஸ்ட் அந்த 172.16.4.13ங்கிற ஐபி வந்து 172.16.3.0ங்கிற நெட்வொர்க்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம்.